ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் கிச்சன்ல என்ன சமைக்க போறோம்னா ராகி தேங்காய் ஆப்பம் செஞ்சு காட்ட போறேன். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் கடலப்பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது வெல்லம், தேங்காய், உள்ள பதார்த்தம் வைக்கிறதுக்கு எள்ளு, ஏலக்காய் பொடி, இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த வாழை இலையில மடிச்சு இட்லி ஸ்டீமர்ல வச்சு ஸ்வீட்டா ரெடி ஆயிடும். ஓகே, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி ராகி மாவை தண்ணி லைட்டா சூடு பண்ணி அதில் உப்பு போட்டு அந்த தண்ணியில பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த எள்ளை வறுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த எள்ளை நான் வறுத்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகும். அந்த சவுண்ட் புரியுற சவுண்ட் வருது பார்த்தீங்களா? நான் இப்போ இந்த கடலப்பருப்புல தேங்காய், வெல்லம், ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பருப்பு இந்த மாதிரி ஒன்றையும் பாதியமாக இருந்தால் போதும். அந்த குத்தி விட்டா போகும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு வறுத்த எள்ளு போடுறேன். எள்ளு ரொம்ப நல்லதுங்க. கிரே ஹேர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இப்போ பதார்த்தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இட்லி ஸ்டீமரில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட் கிரீஸ் பண்ணி ஆயிலில் கிரீஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பனானா லீஃப்ல யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பதார்த்தத்தை உள்ள வச்சு நான் ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ இருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இட்லி ஸ்டீமரில் வச்சுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கி ஸ்டீமரில் வச்சு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இதோங்க எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. இதான் ராகி தேங்காய் ஆப்பம். ஒரு பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரெடி. ராகி தேங்காய் ஆப்பம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சுட சுட செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ராகியில் செஞ்சது ரொம்ப ஹெல்த்தி, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஃபெஸ்டிவல் டைம்லையும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகேங்க, இதோட இந்த பிக் மாமாஸ் கிச்சன்லேருந்து நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். நீங்களும் டைமுக்கு சாப்பிட்டு க்யூட் ஆயிருங்க. ஓகே, பை பாய்.